டான் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இதயபூர்வமான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். யாழ்ப்பாண மண் மிக பெருமையானது, உலகத்திலே பெருமையானது. எமது தாய்மண். நாங்கள் வளர்ந்து போராடி வாழ்ந்து கல்வி கற்று தொழில் செய்கின்ற ஒரு மிக உயர்ந்த இடம். 40 நாட்டுக்கு மேற்பட்ட நாடுகளிலே யாழ்ப்பாணத்தார்கள் வாழ்ந்து வருகின்ற ஒரு சூழலிலே இலங்கையில் அந்நியர் ஆட்சி, போர்த்துகேயர் ஆட்சியை தொடர்ந்து ஆங்கிலேயர் ஆட்சியிலே கொழும்பு நகரம், கண்டி நகரம், யாழ்ப்பாண நகரம், காலி நகரம், இது மூன்றும் தான் ஒரு பெரிய நகரங்களாக வளர்ச்சி அடைந்தன. ஆக இலங்கையில் 1861 நகரங்களாக இவை பரிணமிக்கின்றன. இந்த 4 பெரிய நகரங்கள் தான். அப்போ 1898 13ஆம் இலக்க சட்ட விதிகளுக்கு அமைய இந்த 3வது உள்ளூராட்சி சபைகளாக இந்த 4 நகரங்களும் மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு வளர்ச்சி அடைகின்றன. அதனுடைய படிப்படியான வளர்ச்சியில் 1949ஆம் ஆண்டு நகர சபைகள் தோற்றம் பெறுகின்றன. ஆக இந்த யாழ்ப்பாண நகர சபையும் 1949ஆம் ஆண்டு மிகச்சிறந்த ஒரு நகர சபையாக தோற்றம் பெறுகிறது. ஆக தோற்றம் பெற்று மிகச்சிறந்த வளர்ச்சியடைந்து கொண்டு வந்த நிலையில 2004ஆம் ஆண்டு அது 75வது பவள விழாவை யாழ்ப்பாண மாநகர சபை கொண்டாட வேண்டும். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தார்கள். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய இந்த அருமையான வாய்ப்பு, மாநகர சபையை பவள விழா 2024ஆம் ஆண்டு நடைபெறவில்லை. அது ஒரு மிக வேதனையானது. 2002ஆம் ஆண்டு பொன் விழா மிகச்சிறந்த முறையிலே நடைபெற்றது. ஆக இந்த மண்ணிலே இருக்கின்ற புத்திஜீவிகள், விழிப்புணர்வாளர்கள், அப்போ மாநகர சபை நிர்வாகத்திற்கான மாற்றங்கள் ஏற்பட்டன. பல பிரச்சனைகள் வந்தது. எந்த பிரச்சனை வந்தாலும் நோக்கத்தை யாரும் கைவிடக்கூடாது. ஆக இந்த பவள விழா கொண்டாடி அடுத்த சந்ததிக்கு இதை கடத்த வேண்டும். ஒரு மலர் வெளியிட்டு அடுத்த சந்ததிக்கு இதை கடத்த வேண்டும். விழா பெரிய செலவுகள் எல்லாம் கொண்டாடுவதில்லை. அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். யாழ்ப்பாண மாநகர சபை, யாழ்ப்பாண மாநகர சபையின் நூலகம், யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர்களாக இருந்த பெருமனிதர்களுடைய மிக உயர்ந்த அர்ப்பணிப்பான சேவை, அவர்களுடைய ஆளுகை, அதனூடாக இந்த மண் கல்விக்கு சொந்தமான மண் என்று இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலுமே ஒலித்தது. விடுதலைக்காக ஒலித்த போராட்டம். ஆக ஒரு மிகப்பெரிய நூலகம் ஆசியாவிலேயே கொண்ட ஒரு மாநகர சபை இந்த விழாவை கொண்டாடி இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எல்லோரும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த உணர்வை புரிதல், நமது அந்த மண்ணினுடைய ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள், ஒவ்வொரு கலாச்சார பண்பாடுகளையும் நாங்கள் மீட்டுதல் மிக மிக முக்கியமானது. வரலாற்றை ஆவணப்படுத்துதல் மிக மிக முக்கியமானது. இதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமாக எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும். ஆக இதில் எல்லோருமே நாங்கள் மாநகர சபை மட்டும் குற்றம் சாட்டுவதில் இடைப்பாக்கம் சில கல்வியாளர்கள், பல்கலைக்கழகங்கள், கல்வியல் கல்லூரிகள் பல எல்லாம் இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய மண்ணிலே இந்த ஒன்றிணைத்தல், ஒருங்கிணைத்தல், தமிழுக்காக, இந்த மனிதர்களுக்காக, இந்த மண்ணுக்காக வாழ்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் மேலும் விஸ்தரிக்க வேண்டி இருக்கின்றது, மேலும் ஆவணப்படுத்த வேண்டி இருக்கின்றது. உலகத்தின் மிக முக்கியமான ஒரு நகரம் யாழ்ப்பாண நகரம், எமது நகரம். அந்த வகையிலே எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு இதை நாங்கள் விட்டு செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.